மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில நாளைக்கு மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில திருவண்ணாமலையில இன்று விட்டு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்களில் நமக்கு விட்டு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றைய தினம் இது தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல இன்று காலை முதலே சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகி வருகிறது. அவ்வப்போது பலத்த மழையாகவும் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல அடுத்த 24 மணி நேரத்திற்கு, குறிப்பாக நாளை டிசம்பர் 13ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். இந்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் கூட தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து குமரிக்கடல் நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்களையும் இன்று மாலை முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பா இதுவரை பெரிதாக மழை பெறாத தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும்.